வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து யூஎஃப்ஐ பாக்ஸ் வச்சு ஒரு இஎம்சி ஐசி, அதாவது சாம்சங் இஎம்சி ஐசியை யூஸ் பண்ணி டேட்டா பேக்கப் எடுக்கிறது ஒரு டெமோ பர்பஸாக பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக வந்து இதோடைய ஆப்பை ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இந்த பாக்ஸில் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இஎம்சி சிப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ஐடென்டிட்டி பண்ணுறேன் இஎம்சியை. ஸோ இந்த யூஎஃப்ஐ பாக்ஸ் வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரீட் பண்ண போகிறோம், ஐடென்டிஃபை இஎம்சி பண்ண போகிறோம். இஎம்சி வந்து ஐடென்டிஃபை ஆகுதா பார்க்க போகிறோம். ஸோ இஎம்சி ஐடென்டிஃபை ஆகுது. இதில் வந்து ஆண்ட்ராய்டு சிஸ்டம் இன்ஃபர்மேஷன், இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸைனாஸ் சிபியூவை யூஸ் பண்ணியிருக்காங்க. சாம்சங்குடைய இது J700F, அதோட இது மேஷ்மெலோ வெர்ஷன். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு மினிமம் பேக்கப் மட்டும் எடுக்க போகிறோம். நான் அதுக்கு முன்னாடி இஎஸ்டின்றது வந்து இது வந்து செக்யூரிட்டி ஃபைலு. ஸோ இது இம்பார்ட்டண்ட் இது. ஸோ இது பேக்கப் எடுத்துக்கணும், அது டிக்கில் இருக்குது. ஆட்டோவில் வந்து ஃபுல் பேக்கப் யூசர் டேட்டா ஃபுல்லாக எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். இல்லை அப்படி இல்லைன்னா பேக்கப் வேணாம், சாஃப்ட்வேர் மட்டும் வேணும்னா எக்ஸ்க்ளூட் பேக்கப்னு அதை டிக் பண்ணால் போதும் யூசர் டேட்டா. அதுக்கப்புறம் பூட் 1ன்றது இது பூட் 1, பூட் 2, யூசர் ஏரியா, இந்த 3 ஏரியாவும் பார்ட்டிஷனு மீடியா டெக் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூட் பார்ட்டிஷன் ஒன்ல எனேபிள் ஆகும். நீங்கள் மீடியா டெக்குன்னு சூஸ் பண்ணிங்கன்னா பூட் 1 பார்ட்டிஷன் அது ஆட்டோமேட்டிக்காக அது எனேபிள் ஆகும். இதுதான் நம்ம யூஸ்வலாக விண்டோஸ் பார்ட்டிஷன் போல் பூட் பார்ட்டிஷன் ப்ரீ லோடடாக இது லோட் பண்ணும்போதே வந்துடும் இல்லை. ஸோ இது வந்து நம்ம இதெல்லாம் பேக்கப் எடுத்துக்கிட்டா ஃபியூச்சரில் ரெஸ்டோர் பண்ணிவிட்டு அப்படியே சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட்டு நான் ஒரு பேக்கப் மட்டும் தான் மினிமம் பேக்கப் எடுக்க போகிறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப நேரம் ஆகும். ஜஸ்ட் 128 MB மட்டும் எடுத்துக்கிறேன். சரிங்களா, ஜஸ்ட் ரீட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நம்ம எப்படி பேக்கப் ரீட் பண்ணுறது தான் பார்க்கணும். சரிங்களா, ஸோ ஆல்ரெடி நான் ட்ரை பண்ணியிருக்கேன், அதெல்லாம் வந்திருக்கு. ஓவர் ரைட் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே போயிட்டுருக்கு. இப்போ வந்து ரீடிங் யூசர் டேட்டா 120 ரீடிங் யூசர் டேட்டா 128 MB மட்டும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 6 ஒரு அரௌண்டு 7 MBயில் வந்து இந்த டேட்டா ப்ராசஸ் ஆகுது. ஸோ மினிமம் பேக்கப்புக்காக நான் இதை பார்த்தேன். ஸோ இவ்வளோ தான். இது வந்து இது போல் பேக்கப் எடுக்கலாம். யூஎஃப்ஐ பாக்ஸில் நம்ம வந்து இஎம்சி கிளாஸஸ் எடுக்கிறோம். ஸோ அதில் இதெல்லாம் வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம். சரிங்களா, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.